ஆலய தீபம் நேயர்களுக்கு ரேகாமணியின் அன்பு வணக்கம். இன்றைய தினம் அருணாச்சலத்தின் மகிமையை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். கார்த்திகை மாதம் என்றாலே பல்வேறு விசேஷங்கள் நிறைந்த அற்புதமான மாதம் இந்த கார்த்திகை மாதம். இறைவனை வழிபட்டு இறைவனினுடைய முழு அருட்பார்வையையும் பெறக்கூடிய அற்புதமான மாதம் இம்மாதம். பல்வேறு விசேஷங்கள் இந்த மாதத்திலே இருந்தாலும் கூட பௌர்ணமி நாள் மிகுந்த விசேஷம் நிறைந்ததாக பார்க்கப்படுகிறது. திருவண்ணாமலையிலே ஜோதி பிழம்பாக சிவபெருமான் காட்சி வழங்கிய அற்புதமான ஒரு தினம். இல்லங்களிலே விளக்கேற்றி புற இருளை எப்படி அந்த விளக்கின் ஒளியானது அகற்றுகிறதோ அதை போலவே நம் அக இருளையும் இறைவனினுடைய அருளும் அன்பும் நிச்சயம் அகற்றும் என்கின்ற நம்பிக்கையிலே இந்த பௌர்ணமி மாதத்தன்று திருக்கார்த்திகை தீப திருவிழா பிரசித்தி பெற்ற ஒன்றாக பார்க்கப்படுகிறது. தேடி சென்று திருந்து அடி ஏத்துமின் நாடி வந்து அவர் நம்மையும் ஆட்கொள்வார். ஆடி பாடி அண்ணாமலை கைத்தொழ ஓடிப்போம் நமது உள்ள வினைகளே என்பார் திருநாவுக்கரசர். அண்ணாமலையை கை தொழுகின்ற பொழுது நம்முடைய உள்ளத்தில் உள்ள வினைகள் எல்லாம் அப்படியே ஓடி போய்விடும். அப்பேற்பட்ட அற்புதம் நிறைந்த இறைவனாக சிவபெருமான் காட்சி அளிக்கிறார். இந்தியாவிலே தேவார பாடல் பெற்ற திருத்தலங்கள் 276 உண்டு. அவற்றுள் தமிழகத்தில்தான் பெரும்பாலான திருத்தலங்கள் இருக்கின்றன. பிறக்க முக்தி தரக்கூடிய திருத்தலம் திருவாரூர், இறக்க முக்தி தரக்கூடிய திருத்தலம் காசி, தரிசிக்க முக்தி தரக்கூடிய திருத்தலம் தில்லை, நினைத்தாலே முக்தி தரக்கூடிய அற்புதமான திருத்தலம் திருவண்ணாமலை. அருணாச்சலம் என்பதை அருணம் அசலம் என்று பிரிக்கலாம். அருணம் என்றால் நெருப்பு, அசலம் என்றால் மலை. நெருப்பு மலையாக அண்ணாமலையானது காட்சி அளிக்கிறது. அது மட்டுமல்ல, எவராலும் எளிதில் அண்ண முடியாத மலை அண்ணாமலை. அது என்ன அண்ண முடியாத மலை? எளிதில் யாராலும் நெருங்க முடியாது. ஜோதி பிழம்பாக காட்சியளித்த சிவபெருமானை பிரம்மாவும் திருமாலும் தேடி சென்று அடியையும் முடியையும் காண முடியவில்லை. அதை போலவே மனதில் தீய எண்ணங்களும் பொறாமை குணங்களும் நான் தான் பெரியவன் என்கின்ற ஆணவமும் கொண்டிருப்பவர்களால் எளிதில் நெருங்க முடியாத மலையாக அண்ணாமலையானது காட்சி தருகிறது. பிறவி பிணியை நீக்க வல்ல அற்புதமான மலை அண்ணாமலை. காந்த மலை என நாம் அழைக்கலாம். எப்படி காந்தமானது இரும்பையெல்லாம் ஈர்த்து தன்னிடம் வைத்துக் கொள்ளுமோ அதை போலவே பக்தர்களை தன்னுடைய அருட்பார்வையால் ஈர்க்கக்கூடிய அற்புதமான மலை இந்த திருவண்ணாமலை. 4 யுகங்கள் கடந்து இருக்கக்கூடிய மலை இந்த திருவண்ணாமலை. கிருத யுகத்தில் நெருப்பு மலையாகவும், திரேதா யுகத்தில் மாணிக்க மலையாகவும், துவாபர யுகத்தில் தங்க மலையாகவும், கலியுகத்தில் கல்மலையாகவும் காட்சியளிக்கிறது. திருவண்ணாமலை என்கின்ற திருநாமத்தை நாம் உச்சரிக்கின்ற பொழுது பஞ்சாட்சர மந்திரமான நமச்சிவாயம் என்கின்ற மந்திரத்தை 3 கோடி முறை உச்சரித்ததற்கு சமம் என்று சொல்வார்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய 2வது பெரிய ராஜகோபுரம் கொண்ட அற்புதமான திருத்தலம் இத்தலம். பிரம்மாவும் திருமாலும் பார்வதி தேவியும் தவம் இருந்த அற்புதமான திருத்தலம். பார்வதி தேவி துர்கையாக அவதாரம் எடுத்து மகிஷாசுரன் என்கின்ற அசுரனை வதம் செய்த அற்புதமான திருத்தலம். அருணகிரியார் அவதரித்த திருத்தலம். முருகப்பெருமான் காட்சி வழங்கி அருணகிரியாரை ஆட்கொண்ட திருத்தலமும் இந்த அண்ணாமலை திருத்தலம்தான். திருப்புகழினுடைய முதல் பாடல் பாடப்பெற்ற திருத்தலம். திருவெம்பாவை பாடப்பெற்ற திருத்தலம். சமய குரவர்கள் 4வராலும் பாடல் பெற்ற திருத்தலம். பல யுகங்கள் கடந்து விளங்கக்கூடிய அற்புதமான மலை இந்த திருவண்ணாமலை. இப்படி இந்த அண்ணாமலையினுடைய பெருமையை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அண்ணாமலை, அருணகிரி, சோனகிரி, தென் கைலாயம், அண்ணா நாடு, அண்ணா ஊர், தேக நகர், கௌரி நகர் என்று பல பெயர்கள் இந்த திருத்தலத்திற்கு உண்டு. ஈசன் சிவராத்திரியின் போதும் கார்த்திகை மாதம் பௌர்ணமி தினத்தன்றும் ஜோதி பிழம்பாகவும் நட்சத்திர வடிவாகவும் இங்கு காட்சி வழங்குகிறார். பொதுவாக
தானத்திலே சிறந்தது அன்னதானம் என்று சொல்வார்கள். ஒருவரின் வயிற்று பசியை தீர்ப்பது மகா புண்ணியத்தை நமக்கு ஏற்படுத்தும். அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள் வைப்புழி என்று திருக்குறள் கூறுகிறது. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடியவர் வள்ளலார். வயிற்று பசியை தீர்ப்பது பிறவி பிணியை அறுக்க வல்ல அற்புதமான ஒரு தானம். அதுவும் இது போன்ற மகா புண்ணியம் நிறைந்த திருத்தலத்திலே வழங்கக்கூடிய அன்னதானமானது இன்னும் பல்வேறு நற்பேறுகளை நமக்கு வழங்கும். 16ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த திருமலைநாதர் என்பவரால் எழுதப்பட்ட சிவமகா புராணம் என்கின்ற அற்புதமான நூலிலே திருவண்ணாமலையில் அன்னதானம் செய்வதால் எப்பேற்பட்ட பலன் ஏற்படும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. காசியிலே ஒருவருக்கு அன்னதானம் வழங்குகின்ற பொழுது லட்சம் பேருக்கு அன்னதானம் வழங்கியதற்கு அது சமமாக பார்க்கப்படும். ஆனால் இந்த திருவண்ணாமலை திருத்தலத்திலே வழங்கக்கூடிய அன்னதானமானது ஒருவருக்கு வழங்கும் அன்னதானம் 1 கோடி பேருக்கு வழங்கக்கூடிய அன்னதானத்திற்கு இணையாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட அற்புதமான திருத்தலம். குறிப்பாக துவாதசி திதி அன்று அளிக்கக்கூடிய அன்னதானமானது நம் வாழ்நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கக்கூடிய அற்புதமான பேற்றை நமக்கு வழங்கும். இப்பேற்பட்ட திருத்தலம் பெருமையும் புகழும் பல்வேறு அருளும் நிறைந்த இந்த திருத்தலத்திற்கு சென்று இறைவனை வழிபடுகின்ற பொழுது சிவபெருமானினுடைய அருள் பார்வை முழுவதுமாக நமக்கு கிடைக்கும். எல்லா தினங்களும் இந்த திருவண்ணாமலையை வழிபட உகந்த தினம் என்றாலும் கூட திருக்கார்த்திகை தீபத்தன்று, கார்த்திகை மாதம் பௌர்ணமி தினத்தன்று வழிபடுவது இன்னும் விசேஷமாக பார்க்கப்படுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ரேகா மணி. நன்றி, வணக்கம்.